பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜேடிகே டிவி தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த வாரத்திலும் நம்ம தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில யோசுவா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்கு, அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் வந்துட்டு அவங்களோட அடிமைத்தனத்தில் இருந்து அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு வந்ததில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்ததை இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆண்டவரோட வார்த்தையை பற்றி, ஆண்டவரோட வார்த்தையில் இருக்கிற மகிமைகளை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 2 தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவரின் வார்த்தை தாமதித்தாலும் தவறி போகாது அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பைபிளில் தெரிஞ்ச 2 கேரக்டர்ஸ் ஆபிரகாம், சாராள். ஆதியாகமத்தில் வந்துட்டு ஆபிரகாமும் சாராலும் குழந்தைக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ முதல்லையே ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிராமன் இருந்த ஆபிரகாமோட பேரை ஆபிரகாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ 86வது வயதிற்கு முன்னாடியே ஆண்டவர் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து குழந்தைய தருவேன், உங்களோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ 86வது வயதில் வந்துட்டு சாராள் வந்து ஆகார் அப்படின்ற சாராளோட பணிப்பெண்ணை ஆபிரகாமுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இஸ்மவேல் அப்படின்னு ஒரு மகனும் பிறக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் வந்து நினச்சிருப்பாரு, ஓகே ஆண்டவர் வந்து சந்ததியை பெருக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இஸ்மவேல் தான் வந்துட்டு நம்மளோட மகன். அப்போ அப்படி சொல்லிட்டு இஸ்மவேல் உங்களுக்கு முன்பாக பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பாரு. அப்போ ஆண்டவர் வந்து இல்லை, உன்னோட சந்ததியை நான் வந்து பெருக பண்ணுவேன், சாராளுக்கும் உனக்கும் இருக்கிற சந்ததியை நான் வந்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருப்பாரு. 99 வயதில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ ஆபிரகாமும் சாராலும் இதை கேட்டுட்டு 2 பேருமே ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிக்கலை. அவங்களுக்கு வந்து 99 வயசாயிருச்சு, இதுக்கு மேலே எப்படி எங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கும், நாங்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஆயிட்டோம், இதுக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, அப்படி இருந்தும் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமும் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமே கீழே விழுந்து நகைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதாகமத்திலே நம்மளால பார்க்க முடியுது. நம்மளும் கூட இப்படி தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், ஏசப்பா இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் வந்து நமக்கு வாக்குத்தத்தங்களின் மூலமாகவோ வேதாகமத்தின் மூலமாகவோ நமக்கு நிறைய காரியத்தை வந்துட்டு நமக்கு உறுதிப்படுத்தியிருப்பாரு, நான் இதை வந்து உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரோட வார்த்தைகளால் அவர் நம்மக்கிட்ட பேசினாலும் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் காலதாமதமான உடனே நம்ம ஆண்டவரை நம்புறதில்லை, அப்படி தானே. ஆனால் அந்த தாமதத்திலையும் ஆண்டவர் வந்துட்டு நமக்கு தகுந்த நேரத்தில் நமக்கு கொடுத்த வாக்கின்படி நமக்கு அந்த விஷயத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக நம்பணும். நம்ம ஆண்டவர் வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஸோ இதுலேயும் அப்படி தான் 99 வயசுக்கு அப்புறம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு 2 பேரும் நினச்சிட்டு இருக்கும்போது கூட 100வது வயதில் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கு அப்படின்ற ஒரு மகனை வந்து அவரோட வார்த்தை அந்த இடத்துல தவறி போகாமல், தாமதத்திலே அவரோட வார்த்தை தவறி போகாமல் ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு மகனை கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து ஆண்டவர் அவரோட வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக முதல்ல இருக்கிற ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்குது. அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம பார்க்க போனோம்னா யோசேப்புக்கு வந்து 17வது வயசில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அவர் வந்து ராஜாவாகிற மாதிரி, அவரோட தகப்பன், அவரோட சுற்றி இருக்கிற குடும்பத்தினர் எல்லாரும் வந்து அவரை வணங்குற மாதிரி ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துருப்பாரு. அந்த சொப்பனத்தில் வெளிப்பட்டதை அவங்க குடும்பத்தினர்கிட்ட சொல்லும்போது யாருமே நம்பலை, அவரை வந்து இகழ்ந்து பேசினாங்க, நீ எப்படி எங்களுக்கு ராஜாவாயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் வந்து அவருக்கு தரிசனமான அந்த விஷயத்தை அவரை நம்பி அவர் வந்து இருந்தார். அப்போ 17வது வயதில் அவங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை விற்ற பொழுது கூட அவர் வந்து 13 வருடங்கள் வந்து அவர் கஷ்டத்துலையும் பாடுகளையும் அவர் சகிச்சுட்டு அப்போ கூட எந்த ஒரு விதமான ஒரு பாவமான காரியத்திலையும் அவர் வந்து ஈடுபடாமல் ஆண்டவர் அவருக்கு காட்டின அந்த தரிசனத்தை மட்டுமே அவர் நம்பி அவர் 13 வருஷ பாடுகளையும் அந்த ஒரு விஷயத்தை அவர் விசுவாசிச்சுட்டு அந்த தாமதத்திலே அவர் வந்து ஆண்டவரை மட்டுமே நம்பி அந்த வார்த்தைக்காக அவர் வந்து இருந்தார். அதே போல் 30வது வயசு அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து யோசேப்பை எல்லாருக்கும் தலைவனாக ஆண்டவர் வந்து அவரை உயர்த்தினார். ஸோ இதுலேயும் வந்து நம்ம தாமதித்தாலும் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வார்த்தை, நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து தவறி போகாது அப்படின்றத வந்து இந்த யோசேப்போட வாழ்க்கையில் வந்து நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. இதே போல தான் நமக்கு எந்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நமக்கு வந்து எவ்வளோ தாமதமானாலும், மாதங்களாக இருக்கட்டும் வருஷங்களாக இருக்கட்டும், எவ்வளோ தாமதமானாலும் அவர் அந்த வார்த்தை தவறி போகாது அப்படின்றது வந்து நம்ம மனதில் உறுதியாக நம்ம நம்புகிறவங்களா விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். ஸோ இதுதான், தாமதித்தாலும் ஆண்டவரோட வார்த்தை
எப்படி நமக்கு வந்து நிறைவேறும், அது நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ 2வது தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரோட வார்த்தையில நம்மளோட விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை, வார்த்தையில் விசுவாசம், அதான் 2வது தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே நம்ம வருஷம் வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் எடுப்போம். அது வந்து நமக்கு ஒரு புரைமையாவே நமக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு அப்படிதானே. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்ம எடுக்கும்போது எதுவாக வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவாருன்னு இருக்கும், உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறாருன்னு இருக்கும், நம்ம ஏதாச்சும் கஷ்டத்தில் இருப்போம், பயப்படாதே அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஏசப்பா எனக்கு வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்க, இந்த வருஷம் போய் அடுத்த வருஷம் வாக்குத்தத்தமே வந்துட்டு எனக்கு இன்னும் வீடே கட்டலையே. நம்ம ஆண்டவரை கொஸ்டின் பண்ணிகிட்டே தான் இருப்போமே தவிர, ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துருக்காரு, இதை வந்து அவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற மனசில் நம்ம வந்து ஒரு உறுதியோடு நம்ம வந்து ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கம்மி தான். நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். பயப்படாதே. நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்மளோட சூழ்நிலை கடினமானதா இருந்திருக்கலாம், நம்ம ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பயந்துட்டு இருக்கலாம், நம்ம ஃபியூச்சரா இருக்கட்டும், நம்ம வேலையா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இருந்திருப்போம். அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசியிருந்தாருன்னா, திரும்ப அந்த பயத்திற்குரிய ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம பயப்பட தான் செய்கிறோமே தவிர, ஆண்டவர் வந்து இப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில நம்ம அந்த பயத்தை எதிர்த்து நிற்கிறோமான்னு கேட்டால் இல்லை, கஷ்டம்தான். அதனால ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம உறுதியாக நம்ம எப்போ நம்புகிறோமோ அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நிறைவேறும். ஸோ அதே போல் நம்ம வேதாகமத்திலேருந்து இப்போ ஒருத்தரை பார்த்தோம்னா நோவா, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நோவாவோட கதை எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போது ஆண்டவர் வந்துட்டு இந்த ஊரில் நான் வந்து ஒரு ஜலப்பிரயோகத்தை வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை வந்து ஒரு பேழையை கெட்டும்படியாக சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக ஆண்டவர் சொன்ன ஆழம் நீளம் அகலம் எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து ஒரு பேழையை கெட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டு அவரை ரொம்ப ஏளனமாக பேசினாங்க. என்ன நீங்கள் வந்து இங்கே ஒரு பேழையை கட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு இங்கே கடலும் இல்லை மழையும் இல்லை, அப்புறம் எதுக்கு இதை கெட்டணும். நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, நம்ம வந்து இப்போது திருநெல்வேலியில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, கடல் வந்து தூத்துக்குடியில் இருக்குது. நம்ம திருநெல்வேலியில் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு கப்பலை கட்டிகிட்டு இருந்தோம்னா எல்லாரும் நம்மளை எப்படி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவர் வந்து எல்லா ஜீவராசிகளையும் அவர் குடும்பத்தையும் எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பேழையை வந்துட்டு சுத்தமாக ஒரு வெள்ளமோ ஒரு தண்ணியோ ஒரு மழையோ எந்த அறிகுறியுமே இல்லாத ஒரு ஊரில் கட்டிகிட்டு இருக்கும்போது எல்லா மக்களும் எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போவும் ஆண்டவர் வந்து உன்னோட குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேழையை கெட்ட சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆண்டவரோட வார்த்தையை நம்பி ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசித்து அவர் வந்து வருஷக்கணக்காக அவர் சொன்ன அளவு கூட மாறாமல் இந்த பேழையை கெட்டினாராம். அதே போல் ஆண்டவர் வந்து அந்த ஜலப்பிரயோகத்தை வர பண்ணும்போது அவரோட குடும்பமும் அவர் சொன்ன ஜீவராசிகள் எல்லாமே சேர்ந்து ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டது. அதே போல் தான் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம விசுவாசித்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பண்ணும்போது அந்த காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அதே போல் யோபுவோட வாழ்க்கை, இப்போ நோவாவோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், அதே மாதிரி யோபுவோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னாலும் யோபு 23:12 அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அப்படின்னு இருக்கும். இப்போ யோபுவோட வாழ்க்கையில் பார்த்தோம்னாலும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த அவரோட பிள்ளைகளை மாதிரி ஒரு அழகான பிள்ளைகளை இந்த பூமி எங்கும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்திலே சொல்லியிருக்கு. ஆனால் அவர் வந்து அவரோட சொத்து, அவரோட உடைமைகள், அவரோட ஹெல்த்து, அவரோட பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்த பின்பும் அவருக்கு கொஞ்சம் கூட அவர் உடம்புல பலன் இல்லாதப்போ கூட அவர் இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அப்படின்னு. நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கோம், ஒரு நேரம் நமக்கு ஒரு ஆகாரத்துலேயோ ஒரு இதுலேயோ நமக்கு குறை இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவரோட வார்த்தை நமக்கு நிறைவேறலைன்னா நம்ம வந்து விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம், அப்படி தானே. ஆனால் அவர் வந்து சாப்பாடும் சரி, அவரோட உடைமைகளோ அவரோட ஹெல்த்தோ எதுவுமே இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட அவர் என்னோட ஆகாரத்தை பார்க்கிலும் ஆண்டவரோட வார்த்தையை தான் நான் நம்புறேன், நான் காத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளோக்குள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனா இருந்திருப்பார் அந்த நேரத்துல. அதே போல ஆண்டவர் அவரோட முந்தினவைகளை பார்க்கிலும் அவருக்கு பின்னாடி வந்த காரியங்கள் எல்லாத்தையுமே யோபுக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல நிலைமையில அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எக்கச்சக்கமாக நம்மளை வேதாகமத்தில் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதே போல் ஆண்டவரோட வார்த்தையை ஒரு நேரத்துலையும் நம்ம விசுவாசித்து நம்ம அதில் வந்து நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது தான் ஆண்டவரோட வார்த்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ இதே போல் தான் இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம பைபிளில் பார்த்தோன்னா கூட
100க்கு அதிபதியாக ஒருத்தர் இருந்தாராம். அப்போ அவர் வந்துட்டு சொல்லியிருப்பார், என்னோட வேலைக்காரன் வந்துட்டு திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், அவனை வந்துட்டு நீங்கள் சொஸ்தமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஆண்டவர் வந்து சரி நான் அவனை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னோட வீட்டுக்குள்ளே வர்ற அளவு கூட நான் பாத்திரம் நல்லா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு அவர் வந்து மிகுந்த விசுவாசத்தினால ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டிருப்பாரு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100க்கு அதிபதி வந்து ஆண்டவரோட வார்த்தையின் மேலே வச்ச விசுவாசத்தினால அந்த நிமிஷமே அவர் வந்து அவரோட வேலைக்காரனை வந்துட்டு அவரோட வார்த்தையினால சொஸ்தமாக்கியிருப்பாரு. இதே போல தான் நம்மளோட விசுவாசம் வந்து ஆண்டவரோட வார்த்தையில நிலையானதா இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய காரியங்களை, எவ்வளோதான் நம்மளோட சூழ்நிலை கடினமா இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் வந்து மாற்றுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அது மாதிரி லண்டனில் வந்துட்டு ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருந்தாராம். அவர் வந்து நிறைய பெற்றோர் இல்லாத அனாதை குழந்தைகள், திக்கற்ற பிள்ளைகள் எல்லாரையும் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஹோம் வச்சு அவங்க எல்லாரையும் வந்து பார்த்து அவங்களுக்கு உணவளித்து அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு ராத்திரியில் பார்த்தா அவங்க யாருமே உணவே இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் கூட நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், நம்ம வேற யார்ட்டையாச்சும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட தேவைகள் எல்லாத்தையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி என் தேவைகளை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு அப்படின்னு ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ற வார்த்தையை வந்து மற்ற பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரியில் அவங்க வந்து அந்த வார்த்தையை நம்பி அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை கேட்டு அந்த பிள்ளைகள் வந்துட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து அவங்க எதிர்பார்க்காத விதமாக இன்னொரு பேக்கரியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு எங்கள் பேக்கரியில் ப்ரெட்டு வந்து எங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்களோட அந்த குழந்தைகள்லேருந்து இவர் எல்லாருக்குமே அவங்க வந்துட்டு சாப்பாடு கொடுத்து அந்த நேரத்தில் ஆகாரத்தினால போஷிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து அப்படி தான், ஆண்டவர் வந்து நமக்கு நல்லது செய்வார் அப்படின்றத நம்ம நம்பணும். நம்ம பேசுகிற விஷயங்களும் வந்துட்டு அதே நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியுது. நமக்கு நம்ம வாயிலிருந்து எவ்வளோக்குள்ளே நல்ல வார்த்தைகள் வருதோ அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையும் நமக்கு பாசிட்டிவாக அமையும். அப்படி தானே? அதே போல் தான் நமக்கு கூட இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க வந்து நம்ப முடியாமல் அவங்க வந்து அவநம்பிக்கையோட அவிசுவாசத்தோடு அவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம விசுவாசிக்க வைக்கிறதுக்கு நம்ம தான் நம்மளோட வார்த்தையினால அவங்கள வந்து நம்ம பலப்படுத்தி ஆண்டவரை வந்து அவங்கள நம்ம விசுவாசிக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேசுகிற வார்த்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு டோனில் தான் இருக்கும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடியுது. ஸோ நம்ம பேசும்போதே நீ வந்துட்டு இந்த காரியத்தெல்லாம் நீ எப்படி செய்வ, இதெல்லாம் என்ன உனக்கு செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் வந்து நம்ம மற்றவங்க கிட்ட, பிள்ளைகள்கிட்டையோ நண்பர்கள்கிட்டையோ பெற்றோர்கள்ட்டையோ பேசும்போது அந்த காரியம் அதே மாதிரி பாசிட்டிவாக நமக்கு முடியும். ஸோ இதே நம்ம இந்த வேதாகமத்திலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 காரியம் பார்த்துருக்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை தாமதித்தாலும் தவறி போகாது, ஆண்டவரின் வார்த்தையில் நம் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நன்மையாகவே மாற்றி தருவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையை தந்ததற்காக எங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருளி இருக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. இன்றைக்கும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை எப்படி விசுவாசிக்கிறது, உங்களோட வார்த்தை நிறைவேறும் வல்லமையிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. இது எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் இதன்படி நடக்கிறதுக்கு, உங்களோட பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுதும் போக்கினும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து நாங்கள் பேசுவதற்கு நீங்கள் எங்கள் வாயின் வார்த்தையாக இருந்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு
சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பா